வணக்கம், வாங்க இன்னைக்கு இந்த ஃபேமிலில நடக்கிற சில காமெடியை பார்க்கலாம். இங்க அண்ணன் தம்பி எப்படி விளையாடுறாங்கன்னு பாருங்க. நீ ஒழுங்கா போட்டாதான் நான் உனக்கு ஒழுங்கா போடுவேன். ராதா, இல்ல இல்ல 2 பிட்ச் அவுட் இல்ல. பொய் சொல்லாத, ஒரு பிச்சு தான் ஆச்சு. நீதான் பொய் சொல்ற. 2 பிச்சு வேணும்னா அம்மா கிட்ட கேளு. ஒரு பிச்சு இல்ல, 2 பிச்சு இல்ல, விளையாண்டது போதும். பரீட்சைக்கு போய் 2 பேரும் படிங்க. அம்மா அம்மா, நைட் படிச்சா எல்லாம் மறந்து போகுது. அதனால காலையில சீக்கிரமா எழுப்பி விடுமா. நல்லா படிக்கிறோம். இப்போ இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடுறோம் ப்ளீஸ். சரி விளையாடுங்க, ஆனா காலையில சீக்கிரமா எழுப்பி விடுவேன். என்ன பண்றீங்கன்னு பாக்கலாம். குஷியான பசங்க திரும்ப விளையாட ஆரம்பிச்சாங்க. இப்போ அவுட். டங்கு டக்குடி டங்கு, பேட்டிங் தானா கிங். என்னென்ன சேட்டை பாருங்க. அம்மா மறந்தே போயிட்டேன், முக்கியமா ஹோம்வொர்க் வேலை இருக்கு. நான் போய் எழுதுறேன். அம்மா அவளை ஏமாத்துறா, நான் பேட்டிங் பண்ணனும். டேய் நில்லுடா, டேய் நில்லுடா. ஆராட்ட பாவீங்களா, இப்படிதான் ஏமாத்தி விளையாடிக்கிறீங்களா? அது சரி, நல்ல புள்ளைங்க. Emotional damage. பசங்க கேட்ட மாதிரி அம்மா காலையில எழுப்பி விட்டாங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். என்னடா இது, சீக்கிரமா எழுப்பி விட்டுட்டாங்க. பேசாம நேத்தே படிச்சு இருந்திருக்கலாம். ஐயோ, தூக்கமா வருது. என்னப்பயோ காலையில படிப்பு வரும். காலையில படிச்சாதான் நல்லா படிப்பு வரும். நான் எப்படி படிக்கிறேன்னு பாரு. சரி, சீக்கிரம் பல்ல விளக்கிட்டு வா. 2 பேரும் படிக்க ஆரம்பிச்சாங்க. ரொம்ப கூடுதுப்பா. A few moments later. உட்கார்ந்து படிச்சா முதுகு வலிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா படுத்தே விட்டானையா. அம்மா அவ தூங்குறா. டேய் தூங்குறியா? இல்லம்மா, படிச்சிட்டு தான் இருக்கேன். அவன் போய் சொல்றான். நேத்து படினா படிக்கல, இப்போ தூங்குது பாரு. என்னத்த சொல்றது. டே எந்திரிடா, படி. கடவுளே எல்லாரையும் நல்லா வைப்பா. பெருசா இருக்கிறது எனக்கு. சாமி கும்பிடும் போதும் சாப்பாடு நினைப்புதானா, பேசாம அமைதியா சாமி கும்பிடுங்க. சரி, நான் போய் காக்காக்கு சாப்பாடு வைக்கிறேன். டேய் காக்கா, சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். பிள்ளைகளோட குறும்ப ரசிக்கும் முதல் ரசிகன் அப்பாக்கள் தான். அவசரம், எல்லாத்துலயும் அவசரம். காக்கா சாப்பிடுறதுக்குள்ள நீங்க வடை கையில வச்சிருங்க. அம்மா, காக்கா எடுத்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவோம். சரி, நான் ரைஸ் வச்சுட்டு வரேன். காக்கா